வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ். இது 8th பாலிட்டி புக்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாதுகாப்பு படை அப்படின்னு என்னன்னா, ஒரு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதோடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால உருவாக்கப்பட்டது தான் இந்த பாதுகாப்பு படை. இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக தேசிய போர் நினைவு சின்னம், அதாவது நேஷனல் வார் மெமோரியல் அமைந்துள்ள இடம் பாத்தீங்கன்னா புதுடெல்லி. இது இந்தியா கேட்ல 40 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குது. அடுத்து இந்திய பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள், அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் இந்தியா என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ஆயுதப்படைகள், துணை ராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படைகள், அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் இந்திய பாதுகாப்பு படையோடைய பிரிவுகள். இப்போ இந்திய ஆயுத படைகளோட தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா குடியரசு தலைவர். அடுத்து துணை ராணுவ படை, மத்திய ஆயுத காவல் படையோடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சர். இப்போ நாம இந்திய ஆயுத படைகள், துணை ராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படைகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்திய ஆயுத படைகள். இந்திய ஆயுத படைகள் என்பது முதன்மை படைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதோடைய 3 பிரிவுகள் பார்த்தோம்னா ராணுவ படை, கடற்படை, விமானப்படை, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அதோடு இல்லாம மத்திய ஒன்றியத்தின் தனித்துவமான ஆயுதப்படைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற கடலோர காவல் படையும் இதுல இருக்குது. இந்த கடலோர காவல் படைக்கு ஒரு இயக்குனர் ஜெனரல் தான் தலைமை தளபதியா இருப்பாரு. இந்த 4 படைகளும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இப்ப நாம எல்லா படைகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ராணுவ படை, ஆர்மி. இது நில அடிப்படையிலான படை. அப்புறம் உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படை. இதோட தலைவர் 4 நட்சத்திர ஜெனரல் அந்தஸ்து கொண்ட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் ராணுவ படை தளபதி. இவங்களோட பணி பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல், உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல். அது மட்டும் இல்லாம இவங்க இயற்கை பேரழிவு, பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்பு பணிகளையும் செய்யறாங்க. இந்திய ராணுவ முறை அமைப்பு பாத்தீங்கன்னா ரெஜிமெண்ட் அமைப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ராணுவ படைய 7 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் 5 நிலை அதிகாரிகள் யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், மேஜர் ஜெனரல், பிரிகேடியர், கர்னல். இப்போ இந்திய ராணுவ படை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து கடற்படையை பத்தி பார்க்கலாம். கடற்படை, நேவி. இவங்களோட தலைவர் பார்த்தோம்னா 4 நட்சத்திர அட்மிரல் அந்தஸ்து கொண்ட சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் கடற்படை தளபதி ஆவார். இவங்களுடைய பணி நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது, மற்ற ஆயுத படைகளுடன் இணைந்து நிலப்பகுதி, மக்கள் மற்றும் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் பணிகளை செய்து வருகிறது. இவங்க மொத்தம் 3 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் 5 நிலை அதிகாரிகள் யாருன்னு பார்த்தோம்னா அட்மிரல், வைஸ் அட்மிரல், ரியர் அட்மிரல், கமாண்டோர், கேப்டன். இப்போ கடற்படை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து விமானப்படை, அதாவது ஏர்ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம். இவங்களோட தலைவர் 4 நட்சத்திர அட்மிரல் அந்தஸ்து கொண்ட சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் விமானப்படை தளபதி ஆவார். இவங்களோட பணி வான்வெளியை பாதுகாப்பதும், ஆயுத மோதலின் போது வான்வழி போரை நடத்துவதும். விமானப்படை மொத்தம் 7 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் 5 நிலை அதிகாரிகள் யாருன்னு பார்த்தோம்னா ஏர் சீஃப் மார்ஷல், ஏர் மார்ஷல், ஏர் வைஸ் மார்ஷல், ஏர் கமாண்டர், குரூப் கேப்டன். இப்போ விமானப்படை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து கடலோர காவல் படை, அதாவது கோஸ்டல் கார்டு பத்தி பார்க்கலாம். 1978 கடலோர காவல் படை சட்டம், அதாவது கோஸ்ட் கார்டு ஆக்ட் படி இது கொண்டு வரப்பட்டு அதே ஆண்டில் நிறுவப்பட்டது இந்த கடலோர காவல் படை. இவங்க கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல் படை ஆகியவற்றுடன் ஒத்துழைப்பு பணிகளை மேற்கொள்றாங்க. அடுத்து ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவி பத்தி பார்க்கலாம். இந்திய ராணுவத்தின் மிக உயர்ந்த 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி தான் இந்த ஃபீல்டு மார்ஷல். சாம் மானக்ஷன்றவர் தான் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல். KM கரியப்பான்றவர் இந்தியாவின் 2வது ஃபீல்டு மார்ஷல். இதை தவிர மார்ஷல் ஆஃப் தி ஏர்ஃபோர்ஸ் மற்றும்
அட்மிரல் ஆஃப் தி பிளீட் என்ற விமானப்படை மற்றும் கடற்படையில வந்து இராணுவத்திற்கு இணையான 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவிகள் வந்து இருக்குது. இதுல அர்ஜுன் சிங் என்றவர் வந்து மார்ஷல் ஆஃப் தி ஏர்ஃபோர்ஸ் என்ற பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி ஆவார். கடற்படையில வந்து அட்மிரல் ஆஃப் தி பிளீட் என்ற பதவி இது வரைக்கும் யாருக்குமே வழங்கப்படல. அடுத்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பத்தி பார்க்கலாம். 1758ல தொடங்கப்பட்ட இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை தான் வந்து இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட். உதகமண்டலம் வெலிங்டன் என்ற இடத்துல இதோட தலைமையகம் வந்து இருக்கு. அடுத்து அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, அதாவது ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி பத்தி பார்க்கலாம். 1962ல இந்திய சீன போர் வந்து நடைபெற்றது. அப்போ ராணுவத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை வந்து ஏற்பட்டது. பூனா மற்றும் சென்னையில் வந்து அதிகாரிகள் பயிற்சி பள்ளி வந்து நிறுவப்பட்டது. இது வந்து 1 ஜனவரி 1988ல அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது சென்னையில் வந்து இது வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படை பயணம். இது எந்த வருஷம் நடைபெற்றதுன்னா கிபி 1025. முதலாம் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவில் ஆட்சி செய்த ஸ்ரீவிஜயம் அரசுக்கு எதிராக கடற்படை எதிர்ப்பை நடத்தினார். அங்கு கேடா, அதாவது மலேசியா என்று அழைக்கப்படும் கடரம் பகுதியை வந்து அவர் வந்து வென்றாராம். அடுத்து துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் பத்தி பார்க்கலாம். துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் வந்து அசாம் ரைபிள்ஸ் சிறப்பு எல்லைப்புற படை, அதாவது ஸ்பெஷல் ஃபாரினர் ஃபோர்ஸ் SFF என்னும் 2 படைகளை வந்து உள்ளடக்கி இருக்குது. உள்நாட்டு பாதுகாப்புக்கும் கடலோர பகுதி பாதுகாப்புக்கும் இராணுவத்திற்கும் வந்து இந்த 2 படைகளும் உதவுது. இதோடைய பணி வந்து ரயில் நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் பாதுகாப்பு பணி செய்வது தான் இவங்களுடைய பணி. இவங்க பேரிடர் காலத்துல இயற்கை மற்றும் மனித பேரழிவுகளிலிருந்து மக்களை வந்து மீட்கிறாங்க. இவங்க அமைதி காலத்துல சர்வதேச எல்லைகளை வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ அசாம் ரைபிள்ஸ் மற்றும் சிறப்பு எல்லைப்புறை படை பத்தி பார்க்கலாம். முதல்ல அசாம் ரைபிள்ஸ். 1835ல அசாம்ல கச்சார்லவி என்ற பகுதியில ஒரு குடிப்படையை வச்சு இந்த அசாம் ரைபிள்ஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அந்த குடிப்படைக்கு வந்து இவங்க ராணுவ பயிற்சி வந்து அளிச்சாங்க. இது இந்தியாவின் மிக பழமையான துணை ராணுவ படைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தற்போது இந்த அசாம் ரைபிள்ஸ்ல 46 படைப்பிரிவுகள் வந்து உள்ளதாம். மத்திய உள்துறை அமைச்சகம் கீழ் வந்து இந்த அசாம் ரைபிள்ஸ் வந்து செயல்படுகிறது. அடுத்து சிறப்பு எல்லைப்புறை படை, அதாவது SFF என்று அழைக்கப்படுகிற ஸ்பெஷல் ஃபாரினர் ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம். 1962ல இந்திய சீன போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட துணை ராணுவ சிறப்பு படை தான் வந்து இந்த சிறப்பு எல்லைப்புற படை. இவங்க வந்து முதல்ல புலனாய்வு பணியகம், அதாவது IB என்று அழைக்கப்படுகிற இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய நேரடி மேற்பார்வையில் வந்து செயல்பட்டாங்க. தற்போது இவங்க இந்தியாவுடைய வெளிநாட்டு உளவு அமைப்பான, அதாவது RA ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ் வந்து செயல்பட்டு வராங்க. அடுத்து மத்திய ஆயுத காவல் படை பத்தி பார்க்கலாம். மத்திய ஆயுத காவல் படை, அதாவது CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, மத்திய ரிசர்வ் காவல் படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிறப்பு சேவை பணியகம், அதாவது CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ITBP இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், SSB ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ ஆகிய 5 படைகளை வந்து உள்ளடக்கி இருக்கிறதா இந்த மத்திய ஆயுத காவல் படை. இந்த 5 படைகளும் முன்னாடி துணை ராணுவ படையில் வந்து இருந்தது. மார்ச் 2011 தான் இந்த 5 படைப்பிரிவுகளும் மத்திய ஆயுத காவல் படையாக மாற்றப்பட்டது. இந்த 5 படைகளும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது. இப்போ ஒன்னா பார்க்கலாம். மத்திய ரிசர்வ் காவல் படை, அதாவது CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா, அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தவும், தேசிய ஒருமைப்பாட்டை காக்கவும், சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை நிலைநாட்டவும் உதவுது. CRPFல வந்து விரைவு அதிரடிப்படை, அதாவது RAF எனப்படும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்ற ஒரு சிறப்பு பிரிவு வந்து இருக்குது. இது வந்து கலவரம், மீட்பு, கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த, அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்த, நிவாரண நடவடிக்கை ஏற்படுத்த உதவுகிறது. அடுத்து இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, ITBP இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படை வந்து அதிக உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தது. இந்திய சீன எல்லை பகுதிகளில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லை பகுதிகளை காக்கும் பணிகளில் வந்து
இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை வந்து ஈடுபடுகிறது. அடுத்து எல்லை பாதுகாப்பு படை BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து இந்திய எல்லை காவல் படை என்றும் அழைக்கப்படுகிறது. அமைதி காலங்களில் இந்திய நில எல்லை பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது இதோடைய முக்கிய பணி ஆகும். அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதை பத்தி பார்க்கலாம். 10 மார்ச் 1969ல இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின்படி வந்து இது அமைக்கப்பட்டது. முக்கிய அரசாங்க கட்டடங்கள் பாதுகாப்பு, டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு பணிகளில் வந்து இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வந்து ஈடுபடுகிறது. அடுத்து சிறப்பு சேவை பணியகம், அதாவது SSB ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ, இல்லைன்னா வந்து சாஸ்திர சீமாபால்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லை பகுதியில வந்து பாதுகாக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு படை சார்ந்த நாட்கள் மற்றும் கொண்டாடப்படும் தினங்கள் பத்தி பார்க்கலாம். ஜனவரி 15 ராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம், மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம், அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 ஆயுதப்படைகளின் கொடி தினம். அடுத்து மாணவர் படை NCC, அதாவது நேஷனல் கேடட் கார்ப்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து 1948ல தொடங்கினாங்க. HN குன்ஸ்ருன்றவர் தான் தேசிய மாணவர் படையின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். இந்த NCC வந்து ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு. இது வந்து இராணுவ படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முத்தரப்பும் இணைந்த ஒரு கூட்டமைப்பு. நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம். இவங்க வந்து இந்தியாவில் உள்ள உயர்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளில் அடிப்படை இராணுவ பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. ஊர்காவல் படை ஹோம்கார்டுன்றது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு. இது இந்திய காவல்துறைக்கு துணையாக செயல்படுகிறது. தொழில்சார் வல்லுநர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாய மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் ஆகியோர் இந்த ஊர்காவல் படையின் உறுப்பினர்களாக ஆகலாம். இவர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்கள் ஓய்வு நேரங்களை ஒதுக்கி பணிபுரிகின்றனர். 18 முதல் 50 வயது வரை ஊர்காவல் படையில் சேர வயது வரம்பு உள்ளது. இவங்க 3 முதல் 5 ஆண்டுகள் வரை பதவியில் வந்து நீடிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதுகாப்பு பத்தி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் இந்த வீடியோடைய PDF லிங்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.